வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். திமுகவுக்கு மறைமுகமாக அதிமுகவினர் உதவி செய்கிறார்கள். திமுகவிற்கு உதவும் கட்சியாக அதிமுக மாறிவிட்டது. புதுச்சேரியில் அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் விமர்சனம். புதுச்சேரியை சேர்ந்த இளம் விவசாய விஞ்ஞானி ஸ்ரீலட்சுமி அவர்கள் கண்டுபிடித்துள்ள எலுமிச்சை நறுமண மிளகு செடி மற்றும் மிளகு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அறிமுகப்படுத்தி வைத்தார். திமுகவுக்கு மறைமுகமாக அதிமுக உதவி செய்கிறார்கள். திமுகவிற்கு உதவும் கட்சியாக அதிமுக மாறிவிட்டது என புதுச்சேரியில் அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் விமர்சனம் செய்துள்ளார். புதுச்சேரியில் எம்ஜிஆர் சிலைக்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மாலை அணிவித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஜெயலலிதாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். காரணம், இன்று மக்கள் விரோத ஆட்சி நடக்கிறது என்றும், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும், இதனால் ஜெயலலிதாவின் தொண்டர்கள் ஓர் அணியில் திரள வேண்டும் என கூறினார். திமுக என்பது ஒரு குடும்ப கட்சி என்பது குடும்பம்தான் எல்லாம் என மாறிவிட்டதாகவும், மாவட்ட ஆட்சியர் மட்டுமல்ல, மக்களே ஓரம் போ என இந்த குடும்ப ஆட்சி எல்லா துறையிலும் ஆக்டோபஸ் போல கரங்களை நீட்டி சினிமா துறை உட்பட அனைத்து துறைகளிலும் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். அதன் வெளிப்பாடுதான் உதயநிதி உட்பட அனைத்து நிதிகளும் ஆட்சியர் உள்ளிட்ட மக்களையும் புறந்தள்ளி உள்ளனர் என்றும், முன்வரிசையில் அவர் குடும்பத்தினர் இருப்பது கேலிக்கூத்தாக உள்ளதாகவும், இந்த மக்கள் விரோத ஆட்சியை முடிவு கட்டத்தால் தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்பெற்று வருவதாகவும், 2026இல் திமுக ஆட்சி முடிவுக்கு கொண்டு வருவோம் என தினகரன் கூறினார். கடந்த இடைத்தேர்தலில் மக்களை பட்டியில் அடைத்து வைத்து அதிகார துஷ்பிரயோகம் செய்த திமுக அரசின் செயல் அனைவருக்கும் தெரியும் என்றும், இந்த இடைத்தேர்தல் தமிழகத்தின் தலையீட்டை மாற்றி அமைக்காது. 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் தமிழகத்தை மாற்றி அமைக்கும் என்றும், பணபலத்தை தேர்தல் ஆணையத்தால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்பதால் பாஜக உட்பட அனைத்து கட்சிகளும் இடைத்தேர்தலில் புறக்கணித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். அதிமுக ஏன் தேர்தலை புறக்கணிக்கிறது என்றால், திமுகவுக்கு மறைமுக உதவி செய்கிறார்கள் என்றும், திமுகவிற்கு உதவி செய்யும் கட்சியாக அதிமுக மாறிவிட்டது எனவும், விக்கிரவாண்டி தேர்தலை போல புறக்கணித்துள்ளார். திமுகவின் அராஜகத்தை எதிர்க்க வேண்டும் என அனைத்து கட்சிகளும் தேர்தலை புறக்கணித்துள்ளது. இது தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்றும் தேர்தல் அல்ல. திமுகவின் பணபலம் இடைத்தேர்தலில் தெரியும். அதுதான் எந்த கட்சியும் தேர்தல் போட்டியிடவில்லை என டிடிவி தினகரன் தெரிவித்தார். 26 தேர்தலுக்கு பிறகு பழனிசாமி என்கிற சுயநல மனிதருடைய ஆட்டம் ஓய்ந்துவிடும். 2026 தேர்தலுக்கு முன்பு ஜேவின் தொண்டர்கள் விழித்து கொண்டால் அந்த கட்சிக்கு பாதுகாப்பாக இருக்கும். தேர்தலுக்கு பிறகு அதிமுகவிற்கு பழனிசாமி முடிவுரை எழுதி சென்று விடுவார். அந்த கட்சியை மீண்டும் பலப்படுத்த வேண்டியது ஜெயலலிதாவின் தொண்டர்களுக்கு முக்கிய பணி என டிடிவி தினகரன் கூறினார். அதனால் அதிமுக திமுகவின் வெற்றிக்கு மறைமுகமாக செயல்படுகிறது. தன்னை ஜெயிலுக்கு செல்லாமல் பாதுகாத்துக் கொள்ள சுயநலத்திற்காக பழனிசாமி அதிமுகவை பயன்படுத்திக் கொண்டிருப்பதாகவும், 26க்கு பிறகு பழனிசாமியால் தொடர முடியாமல் விட்டு ஓடிவிடுவார் என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தமிழர் திருநாளை முன்னிட்டு மூலக்குளம் ஜே நகரில் சமத்துவ பொங்கல் வைக்கப்பட்டு விழாவில் 1000 நபர்களுக்கு புடவை வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மூலக்குளம் பகுதியில் உள்ள ஜே நகரில் தமிழர் திருநாளை முன்னிட்டு சமத்துவ பொங்கல் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் சிறுவர், சிறுமியர், இளைஞர்கள், பெரியோர்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் பல்வேறு வகையான விளையாட்டு போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சமூக சேவகர் டாக்டர் சந்தானம் தலைமை தாங்கி விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு எழுது பொருட்களும், மகளிருக்கான கோல போட்டியில் கலந்து வெற்றி பெற்ற முதல் 3 நபர்களுக்கு சிறப்பு பரிசும் மற்றும் அந்த பகுதியை சேர்ந்த 1000 பெண்களுக்கு புடவையும் வழங்கினார். இதில் உழவர்கரை ஜே நகர், மூலக்குளம் பகுதியை சேர்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை சுபாஷ் சந்திரபோஸ் மன்றத்தின் முக்கிய நிர்வாகிகள் கலைமணி, ஜெயச்சந்திரன் மற்றும் வெற்றி முன்னிலையில் இந்நிகழ்ச்சி வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. மேலும் சமத்துவ பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு பொதுமக்கள் கண்டு களிக்கும் வகையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. மறைந்த முன்னாள் தமிழக முதலமைச்சர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் 108வது பிறந்தநாளையொட்டி தட்டாஞ்சாவடி தொகுதியில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன.
இதய தெய்வம் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் 108வது பிறந்த நாளையொட்டி, புதுவை மக்களின் உரிமை குரல் அன்பழகன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி, தட்டாஞ்சாவடி தேர்தல் பொறுப்பாளர் சுத்துக்கேணி பாஸ்கர் தலைமையில் தட்டாஞ்சாவடி தொகுதி சார்பில் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானமும், தாய்மார்களுக்கு புடவைகள், போர்வைகள், துண்டு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில துணை செயலர் நாகமணி, உழவர்கரை நகர கழக செயலர் சித்தானந்தம், முன்னாள் தொகுதி செயலர் தமிழ்ச்செல்வன், மகளிர் அணி மாநில செயலாளர் விமலாஸ்ரீ, பாக்கமுடையான்பட்டு பாஸ்கர், மாநில கலைப்பிரிவு மாநில துணை செயலர் தயாளன், மாநில அம்மா பேரவை பொருளாளர் மலர்மன்னன், தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில துணைத் தலைவர் கார்த்தி தமிழ்ச்செல்வன், தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில பொருளாளர் ராம்குமார், தட்டாஞ்சாவடி முன்னாள் தொகுதி தலைவர் ராமமூர்த்தி, தொகுதி இணை செயலர் ராதா, வார்டு கழக செயலர் சுப்பையா நகர் முனுசாமி, முன்னாள் தொகுதி செயலர் பாலாஜி, ஆறுமுகம், சுகுணவேல், சண்முகம், மாரிமுத்து, தனுஷ், ரேவதி, கருணாகரன், காமாட்சி, ராமச்சந்திரன், குணசேகரன், முத்துக்குமார் மற்றும் கழக முன்னோடிகள், மாநில கழக நிர்வாகிகள், தொகுதி கழக நிர்வாகிகள் மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் பொங்கலை முன்னிட்டு சேலஞ்ச் என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் ஃபாரஸ்ட் வேர்ல்டு கண்காட்சி மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் பொருட்காட்சி வரும் 26ஆம் தேதி வரை பாப்ஸ்கோ மைதானத்தில் நடைபெற உள்ளது. புதுச்சேரி முருகா திரையரங்கம் பின்புறம் உள்ள பாப்ஸ்கோ மைதானத்தில் சேலஞ்ச் என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் ஃபாரஸ்ட் வேர்ல்டு கண்காட்சி மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் பொருட்காட்சி நடைபெற்றது. டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி தொடங்கிய இந்த கண்காட்சி ஜனவரி மாதம் 26ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த பொருட்காட்சியில் பிரமிக்க வைக்கும் இயந்திர பறவைகள், காட்டு விலங்குகள் மற்றும் குழந்தைகளுக்கான பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்கள் உள்ளன. மேலும் இந்த பொருட்காட்சியில் பல்வேறு வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் உணவு பண்டங்கள் விற்பனை செய்யும் அரங்குகளும் உள்ளன. மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை நடைபெறும் இந்த கண்காட்சியில் டோரா புஜ்ஜி உள்ளிட்ட கார்ட்டூன் கதாபாத்திரங்களும் இடம்பெற்றுள்ளது குழந்தைகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. புதுச்சேரியை சேர்ந்த இளம் விவசாய விஞ்ஞானி ஸ்ரீ லட்சுமி அவர்கள் கண்டுபிடித்துள்ள எலுமிச்சை நறுமண மிளகு செடி மற்றும் மிளகு ஆகியவற்றை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அறிமுகப்படுத்தி வைத்தார். புதுச்சேரியை சேர்ந்த இளம் விவசாய விஞ்ஞானி ஸ்ரீ லட்சுமி அவர்கள் கண்டுபிடித்துள்ள எலுமிச்சை நறுமண மிளகு செடி மற்றும் மிளகு ஆகியவற்றை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அறிமுகப்படுத்தி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் இளம் விஞ்ஞானி ஸ்ரீ லட்சுமி, அவரது தந்தையும் பத்மஸ்ரீ விருது பெற்ற விவசாயி ஸ்ரீ வெங்கடபதி மற்றும் வேளாண் துறை இயக்குனர் வசந்தகுமார் உள்ளிட்டவர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் எம்ஜிஆர் மீது கொண்ட தீராத பற்றின் காரணமாக எம்ஜிஆரின் பிறந்தநாளையொட்டி முன்னாள் அரசு ஊழியர் ஒருவர் தனது வீட்டு வாசலில் 5 அடியில் எம்ஜிஆர் முழு உருவத்தை கோலமாக வரைந்து அசத்தியுள்ளார். புதுச்சேரியில் மறைந்த தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆரின் பிறந்தநாளின் போது ஒவ்வொரு ஆண்டும் முன்னாள் அரசு ஊழியர் தனது வீட்டில் எம்ஜிஆரின் உருவத்தை தத்ரூபமாக வீட்டு வாசலில் கோலமாக வரைந்து வருகிறார். எம்ஜிஆரின் மீது கொண்ட தீராத பற்றின் காரணமாக ஆண்டுதோறும் எம்ஜிஆர் கோலம் வரைந்து வருகிறார். அந்த வகையில் இந்த ஆண்டு எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாளையொட்டி அபிஷேகப்பாக்கத்தில் உள்ள தனது வீட்டு வாசலில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் ஜெயக்குமார் 5 அடி உயரத்தில் 3 எம்ஜிஆரின் உருவத்தை கோலமாவை கொண்டு தத்ரூபமாக வரைந்து அசத்தியுள்ளார். அந்த பகுதி மக்கள் எம்ஜிஆர் கோலத்தை ஆர்வமுடன் பார்த்து ரசித்து செல்கின்றனர். புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் இன்று ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் கடந்த 11ஆம் தேதி மாலை நேரத்தில் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் 4 வெளிநபர்களால் பல்கலைக்கழக மாணவி தாக்கப்பட்டார் என்றும், இந்த சம்பவம் சம்பந்தமாக பல்கலைக்கழக நிர்வாகம் மற்றும் காவல்துறையின் பொறுப்பற்ற செயல்களால் இந்த பிரச்சினை குறித்து பல்வேறு விரும்பத்தகாத செயல்கள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருப்பதாகவும், 11ஆம் தேதி நடைபெற்ற நிகழ்வு குறித்து 14ஆம் தேதி பல்கலைக்கழகம் அளித்த புகாரின் அடிப்படையில் பல்கலைக்கழக வளாகத்தில் அத்துமீறி நுழைதல், ஆபாசமாக திட்டுதல் போன்ற குற்றச்சாட்டுகளுக்காக காவல்துறை 296B, 329(3), BNS 2023 ஆகிய பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும், பல்கலைக்கழக மாணவி வெளிநபர்களால் தாக்கப்பட்டுள்ளார்.
எந்த பிரச்சனையில் அவர் தாக்கப்பட்டார் என்பது வேறு விஷயம் என்றும், ஆனால் அவரை 4 நபர்கள் தாக்கியுள்ளதாக தெரிகிறது. தாக்குதலினால் காயமுற்ற மாணவி அன்று இரவே இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்று தாக்குதலில் தனக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு சிகிச்சை பெற்றுள்ளதாகவும், பல்கலைக்கழக வளாகத்திற்குள் வெளிநபர்கள் மூலம் சட்டத்திற்கு விரோதமாக மாணவி தாக்கப்பட்டுள்ளதற்கு நிர்வாகம் முழு பொறுப்பு என்பதை பல்கலைக்கழக நிர்வாகம் உணர்ந்துள்ளதாக தெரியவில்லை என்றும், மேலும் அரசு சார்பில் இது குறித்து உயர்கல்வி செயலரோ, தலைமை செயலரோ அல்லது மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களோ எந்தவித விளக்கமும் மக்களுக்கு தெரிவிக்காதது இந்த அரசின் பொறுப்பற்ற செயலாகும் என்றும், இந்த பிரச்சனையை இதற்கு மேலும் வளரவிடாமல் காவல்துறைக்கும் உயர்கல்வித்துறைக்கும் பொறுப்பேற்றுள்ள மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் இந்த பிரச்சனை குறித்து ஒளிவு மறைவு இல்லாத வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அரியாங்குப்பம் காலந்தோட்டம் பகுதியில் வள்ளி தேவசேனா சமேத சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மூலவரின் வாசல் படிக்கு பித்தளையால் ஆன கவசம் அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அரியாங்குப்பம் காலந்தோட்டம் பகுதியில் வள்ளி தேவசேனா சமேத சிவசுப்பிரமணிய சுவாமி கோயில் உள்ளது. அந்த கோவிலில் உள்ள மூலவரின் வாசல் படிக்கு பித்தளையால் ஆன கவசம் அணிவிக்கும் பணி நடைபெற்று வந்தது. அதனை பிரான்ஸ் சுப்பிரமணியன், அருமை செல்வி மற்றும் அரசு என்ற ருத்திரன் குடும்பத்தினர் சார்பில் 65,000 ரூபாய் மதிப்புள்ள பித்தளையால் ஆன மூலவர் வாயிற்படி அமைக்கப்பட்டது. அதற்கான சிறப்பு பூஜைகள் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. கோயில் நிர்வாகிகள், விழா குழுவினர் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக மகா சங்கடகர சதுர்த்தி நிகழ்ச்சியில் விநாயகருக்கு வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டு விசேஷ பூஜை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். எம்ஜிஆரின் பிறந்தநாளையொட்டி அரியாங்குப்பம் தொகுதியில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் ஏழை எளிய மக்கள் 500 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மறைந்த அதிமுக நிறுவனரும் தமிழக முன்னாள் முதலமைச்சருமான எம்ஜிஆரின் 108ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா புதுச்சேரி அதிமுக சார்பில் மாநிலம் முழுவதும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் அரியாங்குப்பம் தொகுதியில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அரியாங்குப்பம் பிரம்மன் சிலை அருகில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து ஏழை எளிய மக்கள் 500 பேருக்கு அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் கழக செயலாளர் ராஜா, மாநில துணை செயலாளர் கணேசன், அம்மா பேரவை துணை செயலாளர் ஜீவா, வார்டு கழக செயலாளர் சிவரவி, ஜெயக்குமார் மற்றும் அதிமுக கழக மாநில தொகுதி கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். திமுகவுக்கு மறைமுகமாக அதிமுகவினர் உதவி செய்கிறார்கள். திமுகவிற்கு உதவும் கட்சியாக அதிமுக மாறிவிட்டது. புதுச்சேரியில் அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் விமர்சனம். புதுச்சேரியை சேர்ந்த இளம் விவசாய விஞ்ஞானி ஸ்ரீலட்சுமி அவர்கள் கண்டுபிடித்துள்ள எலுமிச்சை நறுமண மிளகு செடி மற்றும் மிளகு சட்டப்பேரவை தலைவர் செல்வம் அறிமுகப்படுத்தி வைத்தார். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.